வெளிநாட்டு அழகி இந்தியா வந்து இங்கதான் எனக்கு இடம் இருக்கு அப்படின்னு நம்பி அந்த நம்பிக்கையை நிஜமாக மாற்றினவங்க தான் பாலிவுட் பியூட்டி கத்ரினா கைஃப் அவங்க. இந்த வீடியோல நம்ம ஆக்டர் கத்ரினா கைஃபை பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு சினிமா கழகம். இவங்க 1983 ஜூலை 16 அன்னைக்கு ஹாங்காங்ல பிறக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா அமெரிக்காவை சேர்ந்தவங்க, இவங்களுடைய அம்மா வந்து காஷ்மீரை சேர்ந்தவங்க. இவங்களோட குடும்பம் ரொம்பவே பெருசு. மொத்தமா 7 பசங்களும் ஒரு பெண் குழந்தையும் இவங்களோட ஃபேமிலில இருக்கு. இவங்க சின்ன வயசுல இருந்தே சீனா, ஜப்பான், பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற பல்வேறு நாடுகள்ல வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் சென்னையிலயும் வாழ்ந்ததா சொல்லவும் படுது. இவங்க சின்ன வயசுல இருந்தே லண்டன்ல மாடலிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய நடை, இவங்களுடைய அழகை பார்த்து பல்வேறு இயக்குனர்களால இவங்க இழுக்கவும் படுறாங்க. இதனாலேயே இவங்க 2003ஆம் ஆண்டு பூம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல அறிமுகமாகறாங்க. ஆனா இந்த படம் ஓடல. ஆனா கத்ரினாவை பார்த்த எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கவும் ஆரம்பிச்சது. இதனை தொடர்ந்து நமஸ்தே லண்டன், சிங் ஆஃப் கிங், டைகர் ஜிந்தகை போன்ற பல்வேறு வெற்றி படங்களை தொடர்ச்சியா கொடுத்துட்டு வந்தாங்க. நடிப்பு, ஸ்டைல், டான்ஸ் அப்படின்னு எல்லாத்துலயுமே தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சவங்க தான் இவங்க. கத்ரினாவோட எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் தான் ஆச்சுன்னு சொல்லலாம். சிக்கினி சம்மேலி, கம்லி அப்படின்னு போன்ற பல பாடல்களை இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த பாடல்கள் எல்லாமே செம்ம வைரலாச்சு. நடனம், ஸ்டைல், ஸ்மைல்னு எல்லாமே கலந்த ஒரு கலைஞர் தான் இவங்க. ரொம்ப வருஷமா ரன்பீர் அவங்க கூட ரிலேஷன்ல இருக்காங்க. ஆனா இது திருமணமா ஆகல. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு விக்கி கௌஷல் அவங்கள லவ் பண்ணி 2021ல திருமணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே பாலிவுட்டோட ஒரு சிறந்த லவ் பேரா பார்க்கப்படுறாங்க. ஒரு நேரம் இந்தி கூட பேச தெரியாத கத்ரினா இப்போ பல மொழிகள்ல ரொம்பவே ஃப்ளூயண்டா பேசுறாங்க. வெறும் அழகு மட்டும் இல்லாம டெடிகேஷனாலயோ இண்டஸ்ட்ரியில இவங்க ரொம்பவே உயர்ந்த இடத்துக்கு போயிருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து வந்தாங்க, இந்தியாவில தான் நம்மளோட ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நம்பினாங்க. அதனாலதான் இப்போ பாலிவுட் சினிமால டாப் ஹீரோயின்ஸ்ல ஒருத்தரா இவங்களும் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.